ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா மனோ ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் தலைமுடி எப்படி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வழுக்கத்தலை சொட்டத்தலையில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி வளரதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் முடி எப்படி நீளமாக நல்லா அடர்த்தியாக வளருது நீங்களே பார்ப்பீங்க. நம்ம எல்லாரோட வீட்லேயுமே டெய்லி அரிசி ஊற வச்சு நம்ம சாப்பாடு வடிப்போம். அந்த அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை நல்லா அழுக்கு தண்ணியை வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுங்க. அடுத்து அந்த அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி சுத்தமான ஒரு பாட்டிலில் அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிட்டு 24 ஹவர்ஸ் இந்த பாட்டிலில் இந்த தண்ணி புளிக்க வைக்கணும். புளிச்சு வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு முடியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலைமுடி நல்லா செழித்து சூப்பராக வளரும். நம்மளோட முடி அடியில் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும்ல, அந்த இதெல்லாமே சரி பண்ணிடும். தலைமுடி சாஃப்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக மாறிடும். முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரும். நம்ம அதிக காசு கொடுத்து நம்ம கண்டிஷ்னர்லாம் வாங்குகிறோம். இந்த அரிசி தண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுவே கண்டிஷ்னர் மாதிரி நம்ம தலையில் பிசுபிசுப்பு தன்மை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த அரிசி தண்ணியை நம்ம தலையில் போட்டு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், எந்த அரிசி நீரை நம்ம பயன்படுத்துகிறதுன்னு. ப்ரௌன் ரைஸு, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, சிவப்பரிசி, பாசுமதி அரிசி, இப்படி எந்த அரிசியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ஒரு அரிசியை எடுத்து ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கருமையாக அடர்த்தியாக தலைமுடி உங்களுக்கு வளரும். அதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த அரிசி கழுவின தண்ணியில் விட்டமின் பி, விட்டமின் இ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம அதை வேஸ்ட்டாக கீழே தூக்கி ஊற்றாமல் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தலைமுடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சரண்யா மனோ ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.